வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுது. கண் பார்வை மங்குவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது, சருமம் உலர்வது, எலும்புகள் பலவீனமாவது போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. ஆனா ஒரு முக்கியமான விட்டமின் தான் இந்த பிரச்சனைகள் பலவற்றை குறைக்க உதவுது. அந்த விட்டமின் தான் விட்டமின் ஏ. விட்டமின் ஏங்கிறது கண்களுடைய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, சர்ம ஆரோக்கியம் மற்றும் உடலுடைய செல்களை சரியாக செயல்பட மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்துக்களை கொண்ட விட்டமின் தான் விட்டமின் ஏ. இன்னைக்கு 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் கட்டாயமாக உணவுல சேர்க்க வேண்டிய விட்டமின் ஏ அதிகம் நிறைந்த 4 முக்கிய உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஏன்னா கடைசியில் சொல்ல போகிற உணவு மிகவும் சக்தி வாய்ந்த விட்டமின் ஏ ரிச் ஃபுட். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இந்த 4 உணவுகளை எடுக்க எடுக்க உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும். உங்கள் உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். விட்டமின் ஏ ஏன் ரொம்ப முக்கியம்? இந்த விட்டமின் ஏ உங்கள் உடலில் குறைஞ்சிச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரவு நேர பார்வை, அதாவது மாலைக்கண் நோய் ஏற்படும். கண்கள் உலர்ந்து போகும். அடிக்கடி தொற்று நோய் வந்துக்கிட்டே இருக்கும். சர்மம் வறட்சியாகவே இருக்கும். காயங்கள், ஏதாவது ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட அந்த காயம் ஆறுறதுக்கு நீண்ட நாட்கள் டைம் எடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே உடலில் குறைஞ்சிருக்கும். இதனால் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் உடலுக்கு ஏற்படும். ஆனால் விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை நீங்கள் தினசரி உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வரலாம். ஸோ அதனால தான் விட்டமின் ஏ ரிச் ஃபுட் ரொம்பவும் அவசியமானது. நம்ம உடலுக்கு ஒரு இன்றியமையான ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடியது விட்டமின் ஏ. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க கேரட். நிறைய பேருக்கு தெரியும் கேரட்ல விட்டமின் ஏ இருக்குது. கேரட் சாப்பிட்டா கண் ஆரோக்கியம் மேம்படும்னு. கண் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மைகளை கொண்டிருக்குது. ஸோ 60 வயதிற்கு மேலே கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவுனா அது கேரட் தான். கேரட் ஏன் ரொம்ப சிறந்ததுன்னா கேரட்டில் பீட்டா கரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் உடலுக்குள்ளே சென்று விட்டமின் ஏ ஆக மாறுது. ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா கண் பார்வை பாதுகாக்கப்படும். கேரட் கண்ணில் ரெட்டினா பகுதியை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இரவு நேர பார்வையை குறைக்கிறதுக்கும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் கேரட் பயன்படுது. அதாவது மாலைக்கண் நோயை வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. உடலில் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து சருமத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு கேரட் பயன்படுது. சரும செல்களை பாதுகாத்து வயது முதிர்வை மெதுவாக்குறதுக்கு, அதாவது முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் பொலிவையும் குடிக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. எப்படி இந்த கேரட்டை சாப்பிட்லான்னா பச்சையாக சாப்பிட்லாம், சாலடாக எடுத்துக்கலாம், இல்லை கேரட் ஜூஸாக நீங்கள் அடித்து குடிக்கலாம், இல்லை பொரியல் பண்ணி சூப்பு அந்த மாதிரியும் எடுக்கலாம். தினமும் ஒரு கேரட், பச்சை கேரட்டை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு தாங்க. இது இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு உணவை தவிர்த்துருவாங்க. ஸோ இதில் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. கேரட்டை விட விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது சர்க்கரைவள்ளி கிழங்கு தான். ஸோ கேரட்டை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு சர்க்கரைவள்ளி பற்றி தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. முக்கியமாக இது எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. முக்கியமாக கிராமப்புறங்களில் அதிகமாகவே விளையக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஸோ இந்த ஒரு சின்ன மீடியம் சைஸ் சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டாவே அதில் விட்டமின் ஏ அதிகமாகவே கிடைக்கும். அதுவே உங்கள் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் ஏ உங்களுக்கு போதும். ஸோ மீடியம் சைஸ் சாப்பிட்டாவே போதும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட சாப்பிட கண்களுடைய ஆரோக்கியம் பிரகாசமாக இருக்கும். வயது காரணமாக ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா
குடல் ஆரோக்கியத்திற்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குது. ஏன்னா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இதனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் டயட்ல இருப்பாங்கல்ல, அந்த டயட்ல வந்து இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு உணவை வந்து நீங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கிடலாம். அடுத்து 3வது நன்மை என்ன, சக்தி ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பயன்படுது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் வந்து நீண்ட நேரம் வேலை செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜியும் சக்தியும் கொடுக்கறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அளவாக சாப்பிட்டால் சர்க்கரையை வந்து திடீர்னு உயர்றதா தடுக்கிறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டதுனால இது சர்க்கரை அளவை வந்து உயர்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வந்து சாப்பிடலாம். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை எப்படி சாப்பிடணும்னா, வேக வச்சு சாப்பிடணும். அதாவது ஆவியில் சமைச்சு சாப்பிடணும். இதுலேயும் சூப்பு செஞ்சு சாப்பிடலாம், சாலடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வாரத்துக்கு 3லேருந்து 4 முறை வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பானது, ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முருங்கைக்கீரை தாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு உணவுங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இது வெளிநாடுகளில் முருங்கைக்கீரை பவுடர் கேப்சூல் செஞ்சு வித்துட்ருக்காங்க. லட்சக்கணக்கில் வித்துட்ருக்காங்க. இது நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கிது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. இது அவ்வளவு நன்மைகளை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு உணவு. இதை இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ரொம்ப சிறந்ததுன்னா, முருங்கைக்கீரை இல்லை, விட்டமின் ஏ மட்டும் இல்லைங்க, அதில் வந்து இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த இலையை நம்ம சமைக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஸோ இது வந்து வாரத்துக்கு 3 முறையாவது கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதில் விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அடுத்து 2வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது. இதில் அதிக அளவில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கும், மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, எலும்புகள் சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. அடுத்து 3வது நன்மை, இரத்த சோகை அபாயத்தை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்கள் உடலில் இரத்த அணுக்களை, அதாவது ரெட் பிளட் செல்னு சொல்லுவோம்ல, அந்த ரெட் பிளட் சிவப்பு இரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்தி உங்களுடைய உடலில் ஹீமோகுளோபின் லெவலை உயர்த்துறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி இருமல், காய்ச்சல், சளி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அதனால முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம்னா, முருங்கைக்கீரையை கூட்டு, பொரியல், அடை, சூப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். ஸோ வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். வாரத்துக்கு 3 முறை எடுக்க முடியாதவர்கள், அதாவது இந்த முருங்கைக்கீரையை உருவி ஆஞ்சு சமைக்கிறது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ முருங்கைக்கீரையை நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சு டெய்லியும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடரை நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இதையும் நல்லா தயார் பண்ண முடியாது அப்படின்னா, ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்களிலுமே முருங்கைக்கீரை பவுடர் வந்து விற்கிது. ஸோ அதை அந்த பவுடரில் சூப் செஞ்சு குடிக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, பசலைக்கீரை தாங்க. அதாவது ஸ்பினாச். விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளில் இது ரொம்பவுமே முக்கியமானது. ஏன் இது சிறந்தது அப்படின்னா, பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின் மற்றும் லியூட்டின் வந்து அதிகமாகவே இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்,
கண்களை பாதுகாக்கும், வயது சார்ந்த பார்வை குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு உதவுது. அடுத்து இரண்டாவது நன்மை, மூளை செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பாலக்கீரை பயன்படுது. நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த கீரையா இருக்குது. ஸோ இந்த கீரையை குழந்தைகளும் சரி வயதானவர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கீரையா இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுது. ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இந்த கீரை பயன்படுது. நான்காவது நன்மை, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு, அதாவது இன்ஃப்ளமேஷன், வலி, வீக்கம் இதெல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுது. நீண்ட காலமா இந்த அலர்ஜி உடல்ல இருந்துச்சுன்னா பல நோய்களுக்கு இது வழிவகுக்கும். ஆனா இந்த கீரையை எடுக்கும் பொழுது அந்த அலர்ஜி எல்லாமே குறைக்கப்படும். எப்படி இந்த கீரையை சாப்பிட்றதுனா, கீரை மசியல், கீரை கூட்டு, கீரை சூப்பு, இது சப்பாத்தியுடனும் இந்த பாலக்கீரையை சாப்பிடலாம். ஸோ வாரத்தில் குறைந்தது 3லிருந்து 4 முறை வந்து இந்த பசலைக்கீரையை வந்து சாப்பிட்றது, பாலக்கீரையை சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்தது. உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கும், இவங்க பசலைக்கீரை பாலக்கீரை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பசலைக்கீரையும் நல்லது, பாலக்கீரையும் நல்லது. பசலைக்கீரைனா நம்ம இமேஜில் தெரியக்கூடிய கொடி பசலையாக இருந்தாலும் சரி, அந்த வலுவலுன்னு இருக்கும்ல அந்த பசலையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கீரைகள் எல்லாமே சத்துக்கள் நிறைந்த கீரை தான். இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். ஸோ வாரத்தில் 3 முறை கண்டிப்பாக இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து விட்டமின் ஏ சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அது விட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது அது கூட சில உணவுகளை எடுத்துக்கிறணும். எதுக்காகனா, விட்டமின் ஏ வந்து ஒரு ஃபேட் சாலபிள் விட்டமின். எனவே இது கூட நெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகளோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் இதில் வந்து நீங்கள் இந்த கீரைகளையோ இல்லை இந்த உணவுகளோ சமைத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ அதிகமாக சாப்பிட வேண்டாம், அளவுங்கிறத கரெக்டாக எடுத்து சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டாதான் அது நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நன்றாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விட்டமின் ஏ மாத்திரைலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாத்திரைக்கு பதிலாக இந்த உணவுகள் சாப்பிட்டாலே போதும். ஸோ மாத்திரைகள் நல்லது தான், இருந்தாலும் சில பேருக்கு சில சைடு எஃபெக்ட்டுகளை கொடுக்கும். சில உறுப்புகளை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் இயற்கையான உணவுகளை உண்டு வாழ்கிறதா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க